நாலாவது டாபிக், அந்தி கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவனே, இவன் ஒரு போலி கிறிஸ்தவன், இவன் உள்ளிருந்தே கழுத்தறுப்பவன். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் மூல வசனங்கள் இருக்குது, 18-19 வசனங்கள்ல இருந்து. இதோட சேர்த்து 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களையும் பார்க்க போறோம். அந்தி கிறிஸ்து ஒரு போலி கிறிஸ்தவன். நிறைய அடையாளங்கள் அந்தி கிறிஸ்து ஒரு போலி கிறிஸ்தவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். முதல் அடையாளம், அந்தி கிறிஸ்து ஒரு போலி கிறிஸ்தவன். இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த 2 வசனங்கள் படிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 18-19. பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்குள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களே ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். யாரை விட்டு இந்த அந்தி கிறிஸ்து கும்பல் பிரிஞ்சு போச்சு? உண்மையான அப்போஸ்தலனாகிய யோவானை விட்டு இந்த அந்தி கிறிஸ்து கும்பல் பிரிஞ்சு போச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அந்தி கிறிஸ்து கண்டிப்பாக இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளார தான் இருப்பான். அவன் இயேசுவோட ஒரு அப்போஸ்தலனை போல தான் வேஷம் போடுவான் அப்படின்னு இந்த வசனம் தெளிவாக காமிக்குது. இது சம்பந்தமான இன்னும் சில ரெஃபரன்ஸ் வசனங்கள் நமக்கு இருக்குது. 2 கொரிந்தியர் 11-14 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் எப்பொழுதும் ஒளியின் தூதுவனாக தான் வருவான். அடுத்த வசனமும் நமக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். 2 கொரிந்தியர் 11-15 ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை சாத்தானுடைய ஊழியக்காரர் தரிச்சுக்குவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் அவங்க பாஸ்டர்ஸ் வடிவில் தான் இருப்பாங்க, இல்லைங்களா? வசனங்கள் தெளிவாக சொல்லுது. 1 யோவான் 2:19 அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அவங்க உண்மையான அப்போஸ்தலனாகிய யோவானோட குரூப்லேருந்து பிரிஞ்சு போனாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து 2 கொரிந்தியர் 11-14 சாத்தான் ஒளியின் தூதுவனாக தான் வருவான். அவன் கிறிஸ்தவத்துக்குள்ளார தான் இருப்பான். 2 கொரிந்தியர் 11-15 சாத்தானுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை, அதாவது பாஸ்டர்களை போல இல்லை ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற அந்த பிஷப்ஸ், கார்டினல்ஸ், போப்ஸ் இந்த மாதிரி ஒரு வேஷத்தை தான் போட்டுக்குவான் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது. இதுலேருந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னது? அந்தி கிறிஸ்து முதல்ல ஒரு போலி கிறிஸ்தவன். அவன் ஒரு இந்து சமயத்திலிருந்தோ இல்லை ஒரு இஸ்லாமில் இருந்தோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அந்தி கிறிஸ்து யாருன்றதை நீங்கள் வெளியில் போய் தேடி பார்த்தீங்கன்னாக்க இன்டர்நெட்டில் நிறைய பேர் அது இஸ்லாம்லேருந்து வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இஸ்லாம்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த வசனங்கள் உடச்சிருச்சு. அடுத்த அடையாளத்தை பார்க்கலாம். ஒரு அந்தி கிறிஸ்து இல்லை, பல அந்தி கிறிஸ்துகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்லியிருக்குது. ஏசப்பா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மத்தேயு 24:5 படிக்கலாம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எத்தனை பேர் வருவாங்களாம்? ஒருத்தரா இல்லை அநேகரா? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து. நானே கிறிஸ்துன்னு யார் இன்னைக்கு சொல்றா? விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். போப்பு தான் தன்னை விக்கர் ஆஃப் கிரைஸ்ட், நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றான். அநேகர் வருவாங்க, மெனி ஆன்டி கிரைஸ்ட். இதுக்கு ஒத்து போகிற ஒரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போப்புகளோட குரூப். ஒரு போப்பு இறந்து போயிட்டாக்கா அடுத்த போப்பை சூஸ் பண்ணுவாங்க. அடுத்த போப்பு இறந்து போயிட்டா அதுக்கு அடுத்த போப்பு. இது வரைக்கும் 266 போப்புகள் அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க. அதில் பேதுருவையும் முதல் போப்புன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆதி காலத்தில் முதல்ல ஒரு 300 வருஷத்தில் இருந்த அந்த ஆட்கள் எல்லாம் உண்மையாக தான் இருந்தாங்க. என்னைக்கு பதவியும் பட்டமும் கான்ஸ்டன்டைன் ராஜாவால் வந்துச்சோ அன்னைக்கு சபை விழுந்து போக ஆரம்பிச்சிச்சு. விசுவாசம் துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விசுவாச துரோகம் நடக்க ஆரம்பித்த காலகட்டம் கான்ஸ்டன்டைன் சபையை அங்கீகரித்த அந்த காலகட்டத்தில் இருந்தால் விசுவாச துரோகம் நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது அந்தி கிறிஸ்து ஒரு தனி மனுஷன் கிடையாது, நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருப்பாங்க. இதுக்கு 1 யோவான் 2:18 நம்ம படித்தோம். இந்த வசனத்தை திரும்ப படிக்கலாம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள். அந்தி கிறிஸ்து ஒரு தனி மனிதன் கிடையாது, அநேக அந்தி கிறிஸ்துகள். 2 வசனம் பார்த்துட்டோம். ஏசப்பா சொல்லிட்டா அதுக்கு மேலே நோ அப்பீல், இல்லைங்களா? அவரே சொல்லிட்டாரு அநேகர்
வந்து என் நாமத்தினாலே நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. 1 யோவானில் இயேசுவோட பிடிச்ச அப்போஸ்தலனாகிய யோவானும் வந்துட்டு சொல்லிட்டாரு. அடுத்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தை பார்த்தாலும் ஒரு அந்தி கிறிஸ்துவா இது இருக்க முடியாதுன்னு நமக்கு தெரியுது. 1260 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்யணும். 1260 ஆண்டுகள் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களை அவன் கொலை செய்வான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 13:5 படிக்கலாம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கு நீங்க போட்டீங்கன்னா 1260 தீர்க்க தரிசன நாட்கள். தானியல்லையும் இதே காலகட்டத்தை நம்ம பார்த்தோம். தானியல் 7:25 அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த ஒரு காலம், காலங்கள், அரை காலம், இது 1260 நாள் வருதுன்றதை பார்த்தோம். ஒரே நம்பர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 13:5 42 மாதம்ன்றது 1260ன்னு சொல்லி வருது. அடுத்து தானியல் 7:25 ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும், இதுலையும் 1260 வருது. இதுல நம்ம பார்க்கறது ஒரு தீர்க்க தரிசன நாள்ன்றது ஒரு வருடத்துக்கு சமம். ஏற்கனவே இந்த வசனங்கள் படித்தோம், திரும்ப ஒரு தடவை நம்ம ஞாபகத்துக்காக படிக்கலாம். எசேக்கியேல் 4:6 நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். இதான் டே ஃபார் அ இயர் பிரின்சிபல். ஒரு நாள் ஒரு வருட கோட்பாடு. இது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. என்னாகமம் 14:34 படிக்கலாம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மீறுதலை உணர்வீர்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக, இங்கேயும் டே ஃபார் அ இயர் பிரின்சிபல் நமக்கு தெரியுது. ஆதியாகமம் 5:5 ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம், நாளெல்லாம் வருஷம். ஆதியாகமம் 6:3 அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம், நாளெல்லாம் வருஷம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம். ஆதியாகமம் முதல் கொண்டு தீர்க்க தரிசன நாட்கள் எல்லாமே வருஷமாக தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 25 ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம், நாட்கள் எல்லாம் வருஷம். இது மாதிரி அநேக வசனங்களில் நமக்கு டே ஃபார் அ இயர் பிரின்சிபல் தெரியுது. இப்போ 1260 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளணும். ஒரு தனி மனிதனால இது பண்ண முடியுமா? முடியாது. அநேக அந்தி கிறிஸ்துகள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்ன வசனத்துக்கு இது அழகா ஒத்து போகுது. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஸோ ஏசப்பா மத்திய 24 சொன்னது அழகா இங்கே ஒத்து போகுது. அடுத்து 1 யோவானில் 2வது அதிகாரத்தில் 18வது 19வது வசனத்தில் பார்த்தது போல அநேக அந்தி கிறிஸ்துகள். அந்தி கிறிஸ்து ஒரு தனி மனிதன் அப்படின்ற இந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க சபை தான். அவன் ஃபியூச்சரில் தான் வருவான், இப்போ கிடையாது. அந்தி கிறிஸ்து எதிர்காலத்தில் தான் வருவான். இந்த கதைகளை எல்லாத்தையும் கிளப்பி விட்டது ரோமன் கத்தோலிக்க சபை. அதன்னைக்கு புரொட்டஸ்டன்ட் சபை அழகாக பிடிச்சிக்கிட்டு இந்த பொய்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து இதுலேருந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இட்ஸ் அ சக்சஷன் ஆஃப் மென். ஒரு தனி நபர் கிடையாது. ஒரு அந்தி கிறிஸ்து போனால் இன்னொரு அந்தி கிறிஸ்து வருவான். ஒரு போப்புக்கு அப்புறம் இன்னொரு போப்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன? 1260 வருஷம் அவன் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணணும். அந்தி கிறிஸ்துவுக்கு யூதாசன் ஆவி இருக்கும் அப்படின்றத வசனத்தில் தெளிவாக இருக்குது. யோவான் 17:12 ஏசப்பா என்ன சொல்கிறாருன்றது பார்க்கலாம். யூதாஸை பார்த்து கேட்டின் மகன்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தை படிக்கலாம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல், யூதாஸை தவிர வேற யாரும் கெட்டு போகல. கேட்டின் மகன், சன் ஆஃப் பர்டிஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்துல அந்தி கிறிஸ்துவை பார்த்து கேட்டின் மகன்னு சொல்றாரு. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்துவும் கேட்டின் மகன், யூதாசும் கேட்டின் மகன். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது? 2 கொரிந்தியர் 11:14 கரெக்டா நிறைவேறுது. சாத்தான் ஒளியின் தூதுவனை தான் வருவான். அவன் யூதாசை போல
ஒரு மறுதளிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக தான் வந்துட்டு இருப்பான். யூதாஸை போல வந்துட்டு அவன் எதிரியை போல இருக்க மாட்டான். யூதாஸ் எப்படி வந்து நண்பனை போல தன்னை காட்சி அளித்து இயேசுவோட முதுகில் வந்துட்டு குத்துனானோ அதே மாதிரி ஒரு துரோகியை போல தான் வந்துட்டு அந்தி கிறிஸ்து இருப்பான். அடுத்த டாபிக் நம்ம போகலாம். அடுத்த ஒரு அடையாளத்துக்கு போகலாம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான்னு போட்டிருக்கு. முதல்ல விசுவாச துரோகம் நடக்கணும். விசுவாச துரோகம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த விசுவாச துரோகத்தில் அவங்களெல்லாம் மக்களை லீட் பண்ணி கூட்டிட்டு போறது யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து அந்த விசுவாச துரோகம் அப்போஸ்டசி அவன் லீட் பண்ணணும். லீட் பண்ணி அவன் முதல்ல வெளிப்படணும். வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நாள் வரும், கிறிஸ்துவின் நாள் வரும் அப்படின்னு சொல்லி 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இந்த வசனத்தை படிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் என்னன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாச துரோகத்தை இயேசு அறியாத ஒரு மனுஷன் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. விசுவாசத்தில் இருந்து இயேசுவை மறுதளிச்சுட்டு பின்வாங்கி போகிறவங்களால மட்டும்தான் விசுவாச துரோகம் அப்போஸ்டசி பண்ண முடியும். இன்றைக்கி அந்தி கிறிஸ்துவ வந்துட்டு ஒரு முஸ்லீம்னு சொல்கிறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு கிறிஸ்தவத்தில் இல்லாத வேற ஒரு ஆள்னு சொல்கிறாங்க. அவனால் விசுவாச துரோகம் பண்ண முடியுமா? ஒரு இஸ்லாமிய சகோதரனால் வந்துட்டு விசுவாச துரோகம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இயேசுவே யாருன்னு தெரியாது. இயேசுவை யாருன்னு தெரியாதனால இந்த ஃபாலிங் அவே அப்போஸ்டசி விசுவாச துரோகம் இதை லீட் பண்ணுறது அந்தி கிறிஸ்தவத்துக்குள்ளார ஒரு போலி அப்போஸ்தலனாக இருந்து ஒரு போலி கிறிஸ்தவனாக இருந்து விசுவாச துரோகத்துக்குள்ளார மக்களை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருப்பான். ஸோ இதில் நம்ம விசுவாச துரோகம் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது கிறிஸ்தவத்துக்குள்ளார மட்டும்தான் விசுவாச துரோகம் பண்ண முடியுமே ஒழிய அது வந்துட்டு புரோட்டஸ்டன்ட் சபைகளில் விசுவாச துரோகம் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இயேசுவை முதல்ல அறிஞ்சு அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயேசுவை மறுதளித்து விசுவாச துரோகம் ஈஸியாக பண்ண முடியும். கத்தோலிக்க சபையில் ஆதியில் அது ஒழுங்காக இருந்த சபை. ஆதியில் இயேசுவுக்காக உயிரை கொடுத்த சபை. அடுத்து 300களில் வந்துட்டு கான்ஸ்டன்டைன் ராஜா அங்கீகாரம் கொடுக்குறான், புகழ் கொடுக்குறான், பட்டத்தை கொடுக்குறான், பெயரை கொடுக்குறான், காசு பணம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் விசுவாச துரோகம் அப்பையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ விசுவாச துரோகம் பண்ணணும்னா அந்தி கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் மட்டும்தான் விசுவாச துரோகம் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன நடக்குது? இந்த அந்தி கிறிஸ்துவை நம்பி யாரெல்லாம் சபைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்களோ, இல்லை இந்த எக்குமெனிக்கல் ப்ராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு யாரெல்லாம் போப்பு கூட இந்த சமாதான உடன்படிக்கை பண்ணி கையெழுத்து போட்டாங்களோ அவங்கெல்லாம் இப்படி தான் வந்துட்டு அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த அடையாளத்துக்கு வரலாம். அவன் வந்துட்டு அக்கிரமத்தை ரகசியமாக தான் பண்ணுவான். பகிரங்கமாக மக்களை கொல்ல மாட்டான். பகிரங்கமாக வந்துட்டு எந்த தவறையும் அவன் பண்ண மாட்டான். ரகசியமாக தான் பண்ணுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 7வது வசனம் பார்க்கலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம், மிஸ்ட்ரி ஆஃப் இனீக்விட்டி. அவனோட அக்கிரமத்தை அவன் ரகசியமாக தான் பண்ணுவான். அதை வெளிப்படையாக எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த அக்கிரமத்தை வந்துட்டு செய்ய மாட்டான். இது ஆண்டவர் ஏசப்பாவும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். மத்தேயு 7:15 அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவன் அக்கிரமத்தை ரகசியமாக தான் பண்ணுவான். வெளியில் தன்னை கிறிஸ்தவனாக காண்பிச்சுக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருப்பான். எப்படி அக்கிரமம் பண்ணுவான்? ஒரு இயேசுவை சிலையாக காமிச்சு இதுதான் வந்துட்டு கடவுள், நீ இந்த கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லுவான். இல்லை நம்ம சிலைகள் மூலியமாக மரியாள்கிட்ட ஜபம் பண்ணுறது மூலியமாக மோட்சத்துக்கு போக முடியும். இல்லை அந்த இறந்து போன பரிசுத்தவான்கள் புனிதர்கள் இவங்கள்ட்ட ஜபம் பண்ணுறது மூலியமாக நம்மளால் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் நம்ம இருக்க முடியும், இல்லை நம்மளால் வந்துட்டு பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி அவன் அந்தி கிறிஸ்து இந்த மாதிரி வந்து தவறுகளை அவன் வேறு விதமாக தான் வந்துட்டு பண்ணுவான். தவறுகளை பகிரங்கமாக வந்துட்டு பண்ண மாட்டான். இப்போ ஒரு கிறிஸ்தவனை ஏமாற்றணும்னு சொன்னாக்க ஒரு இந்து சிலையை காண்பிச்சாக்க எந்த ஒரு கிறிஸ்தவனை ஏமாற மாட்டான். ஆனால் இயேசுவையே சிலையாக காமிச்சா ஒரு கிறிஸ்தவனை ஓரளவுக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 120 கோடி இன்றைக்கி ஏமாந்து இருக்கிறாங்க. ஸோ கடந்த 1500 வருஷம் எத்தனை கோடி ஏமாந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். 120 கோடி இப்போ உயிரோடு இருக்கிற மக்கள். ஸோ இது ஒரு 10 மடங்கு 20 மடங்கு நீங்கள் 30 மடங்கு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நம்பர். பல கோடி மக்கள் அவனை நம்பி வந்துட்டு 1500 வருஷமாக ஏமாந்துருக்கிறாங்க. ஸோ இப்படி அவன் அக்கிரமத்தை ரகசியமாக பண்ணுவான்றது வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. அவனுடைய அநீதி வந்துட்டு வஞ்சகமாக இருக்கும். அவன் அநீதியை வந்துட்டு வெளிப்படையாக பண்ண மாட்டான், வஞ்சகமாக டிசப்டிவாக பண்ணுவான் அப்படின்ற வசனமும் 2 தெசலோனிக்கரில் இருக்குது. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 10வது வசனம் படிக்கலாம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அவன் அநீதியை வஞ்சகத்தோட செய்வான்.
அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டிசப்ஷன் இதுதான் நம்பர் 1 ட்ரிக். சாத்தானுடைய கூட்டத்தாருடைய நம்பர் 1 ட்ரிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சனை, டிசப்ஷன். மத்தேயு 24வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இந்த தேவாலயம், எருசலேம் தேவாலயம் இடிஞ்சிரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஏசப்பா கிட்ட போயிட்டு சீடர்கள் வந்துட்டு எத்தனை கேள்வி கேட்குறாங்க? ஒரு 2-3 கேள்வி கேட்குறாங்க. உலகத்தோடைய முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லுங்க, இந்த ஆலயம் இடிந்து போயிடும்னு சொன்னீங்களே என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றப்ப அவர் சொல்ற முதல் பதில் என்னது? ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். 4வது வசனம், 5வது வசனம், 11வது வசனம், 24வது வசனம், 4 வசனத்துல ஒரே அதிகாரத்துல சொல்றாரு. ஸோ ஏசப்பா ஒரு தடவை சொன்னாலே அது முக்கியமான விஷயம்தான். 4 தடவை ஒரே அதிகாரத்துல என்ன சொல்றாரு? வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்றாரு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் பண்ணுவான். 24 மத்தேயுல சொல்லிட்டார். ஸோ வஞ்சகம் தான் அவனோட நம்பர் 1 ட்ரிக். வஞ்சகம்னா என்னது? இயேசு தான் வந்துட்டு சிலை, இந்த சிலை தான் வந்துட்டு இயேசு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வஞ்சகம் பண்ண முடியும். இல்லை இது வந்துட்டு ஒரு இந்து சிலையை வந்துட்டு நீ கும்பிடு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கிறிஸ்தவனும் கும்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு எக்யூமெனிசம்ன்ற பேரில் வந்துட்டு நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும்னு சொல்லி ஏசப்பா யோவான் 17 வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஸோ இந்த ஜெபத்தை இன்னைக்கு காமிச்சு நம்ம ப்ராட்டஸ்டான்ஸும் கத்தோலிக்கர்களும் ஒன்றா சகோதரர்களாக ஒன்றா இணைஞ்சிடலாம். வேசியோட உடலில் ஒன்றா இணைஞ்சா என்ன ஆகும்? வேசிக்கு கிடைக்கிற தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குது. ஸோ இன்னைக்கு ஒன்றா இணைகிறது இது ஒரு பெரிய டிசப்ஷன். ரகசிய வருகை இருக்குது, இது ஒரு பெரிய டிசப்ஷன். ரகசிய வருகை, ராப்சர் இருக்குன்னு சொல்கிறது இன்னொரு பெரிய டிசப்ஷன். இயேசு வந்துட்டு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் இத்தனோண்டு பாப்பாவோ ஒரு சிலையாக இருக்கிறாரு. நீங்கள் மரியாள் மூலியமாக ரட்சிக்கப்பட முடியும், புனிதர்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட முடியும். இப்படி தன்னோட அநீதிகளை வந்துட்டு அவன் வஞ்சகமாக தான் வந்துட்டு பண்ணுவான். ஆனால் மற்றவங்களை யோசிச்சு பாருங்கள். இதே ஒரு ஏத்தியிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ஏத்தியிஸ்ட் வந்துட்டு எனக்கு கடவுள் இல்லை அவன் டைரெக்டாக சொல்லுவான். அவன் எதுவும் வஞ்சகமெல்லாம் பண்ண மாட்டான். இன்னைக்கு இந்த அந்தி கிறிஸ்து வந்துட்டு ஒரு ஏத்தியிஸ்டாக இருப்பான், இல்லை கிறிஸ்தவம் அல்லாத வேற ஒரு மதத்திலேருந்து வருவான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க யாருமே எந்த பொய்யும் சொல்கிறதில்ல இயேசுவை பொறுத்த வரைக்கும். எனக்கு இயேசுவை பிடிக்காதுன்னு டேரெக்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான் வந்துட்டு, நான் இயேசுவோட அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி அவன் பொய் சொல்லிக்கிட்டே வஞ்சகமாக வந்து தன்னோட அநீதிகளையும் அவன் தன்னோட வஞ்சகத்தினால வந்துட்டு பல மக்களை ஏமாற்றுவான், கோடிக்கணக்கான மக்கள். அடுத்த ஒரு அடையாளத்துக்கு வரலாம். அவன் பொய்யனா இருப்பான். 1 யோவான் 2:22 படிக்கலாம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அவன் பொய்யனா இருப்பான். என்ன பொய் சொல்லுவான்? நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசு தான் என்னோட தேவன் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 பொய் சொல்லுவான். அவங்க அது இல்லாமல் வந்துட்டு ஏகப்பட்ட பொய்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பேதுரு முதல் போப்பு, பேதுரு வழி வந்தவங்க தான் நாங்கள். நீங்கள் பேதுருவோட வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்துட்டு அவன் எங்கேருந்து கடைசியாக கடிதத்தை எழுதுறான்? பாபிலோன்ல இருந்தா எழுதுறான். அவன் ரோமுக்கு போனதா சரித்திரமே கிடையாது. பேதுரு ரோமுக்கு போனதா சரித்திரமே இல்லை. ஆனால் அவன் ரோமுக்கு போனால் அவனை தலைகீழாக வந்துட்டு சிலுவையில் அரைஞ்சாங்க. இப்படி அநேக பொய்களால் உருவானது இந்த ரோமன் கத்தோலிக்க சபை. அது இல்லாமல் பார்த்தாக்க ஏசப்பா வந்துட்டு பாடுகள் பட்ட பொழுது அவருடைய முகத்தில் வந்துட்டு வெரோனிக்காமான்னு சொல்லி ஒரு துணியை வச்சாங்க. அதில் அவரோட வந்துட்டு முகம் அப்படியே பதிஞ்சுது. இந்த முகத்தை தான் நாங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறோம். சிலை வழிபாட்டோட தொடக்கமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரோனிக்காமா கதையிலேருந்து தான் வந்துட்டு வருது. இந்த மாதிரி அவன் அநேக பொய்கள், 100கணக்கான பொய்கள். வெரோனிக்காமாவோட கதை பைபிளில் கிடையவே கிடையாது. அவங்க வந்து இப்படி தொடச்சாங்க அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் கேத்தலிக்ஸ்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி அநேக ஆயிரக்கணக்கான பொய்கள்னால அடுக்கப்பட்டது தான் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபை. அது இல்லாமல் த டொனேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்ஸ்டன்டைன் ராஜா கிறிஸ்தவத்தை அங்கீகரிச்சப்ப எங்களுக்கு இந்த நாடுகளெல்லாம் கொடுத்தாரு, இதுக்கு போப்ப தலைவராக வச்சாரு, ரோமை வந்துட்டு எங்களை எடுத்துக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்க ஒரு ஃப்ராடாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த காலத்திலேயே, நான் சொல்கிறது வந்துட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண ஒரு டாக்குமெண்ட். அந்த டொனேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன் அதை பின்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தெரியும். டொனேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன் இந்த மாதிரி இது ஒரு சாம்பிள், சின்னோண்டு ஒரு சாம்பிள். இந்த மாதிரி இவங்க ஆயிரக்கணக்கான பொய்களால் இவங்க பில்ட் பண்ணதான் இந்த ரோமன் கத்தோலிக்க சபை. அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இவன் வஞ்சகனா இருப்பான். எந்த ஒரு காரியத்தையும் வஞ்சகத்தினால தான் சாதிப்பான். 2 யோவான் 1:7 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஸோ இவன் வஞ்சகனா இருப்பான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் தெளிவாக இருக்கு. என்ன டைப் ஆஃப் வஞ்சகம் வந்துட்டு இவன் பண்ணுறான்? இவன் பண்ணுற முதல் வஞ்சகம் வந்துட்டு இயேசு வந்துட்டு அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் ஒருத்தர் மட்டும் வந்துட்டு ரட்சகர் கிடையாது, மரியாளும் ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கோ மீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது.
மரியாள் மூலியமாக உங்களால் மோட்சத்துக்கு போக முடியும். இன்ஃபேக்ட் இயேசுவுக்கு வந்த புனிதத்துவமே மரியாள் மூலியமாக தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் தி இமாக்குலேட் கன்செப்ஷன் ஆஃப் மேரி, மோட்சராக்கினி மாதா, இமாக்குலேட் கன்செப்ஷன் ஆஃப் மேரி. மேரி அவங்க அப்பா அம்மா வயிற்றுல கருவானப்போ வந்துட்டு பாவமே இல்லாமல் கருவானாங்க. பாவம் எப்போ நீங்குச்சு? ஏசப்பா சிலுவையில் தன்னோட பரிசுத்த ரத்தத்தை நமக்காக கொடுத்தப்ப தான் பாவங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாவங்களுக்கு நிவர்த்தி வரவே இல்லை. ஆனால் ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரியாள் வந்துட்டு பிறந்தாங்க. அவங்க தன்னோட தாயின் வயிற்றுல வந்துட்டு இருந்தப்ப புனிதத்துவம் அவங்களுக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி வந்துட்டு அநேக கட்டுக்கதைகளால் வஞ்சகத்தினால உருவானது தான் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபை. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இது மாதிரி ஏசப்பா எப்படி வந்துட்டு உடலோட வந்துட்டு மேலே வந்துட்டு எழுந்தருளி போனாரோ, அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ், அதே மாதிரி மரியாளும் வந்துட்டு ஆத்மாவோடையும் உடலோடையும் மேலே போனாங்க. ஆனால் யோவான் 3:13 ஏசு என்ன சொல்கிறாரு? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஸோ மாதா வந்துட்டு மோட்சத்துக்கு உயிரோட போனாங்க. மரியாள் நல்லவங்க தான். அவங்கள மாதிரி ஒரு தாழ்ச்சியான பெண்ணை பார்க்க முடியாது. ரோமன் கத்தோலிக்க சபையில் சொல்கிற மரியாள் வந்துட்டு உண்மையான பைபிளில் இருக்க மரியாள் கிடையாது. பைபிளில் இருக்க மரியாள் வேற, அவங்க சொல்கிற மரியாள் வேற. அது டூப்ளிகேட். ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற மரியாள். இந்த மாதிரி அநேக வஞ்சங்கள்னால தான் வந்துட்டு மக்களை ஏமாத்துறான். இது ஒரு சின்ன சமரி பார்க்கலாம். நம்ம எதுக்காக இவ்வளோ ஆன்டி கிரைஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகளை நம்ம பார்க்குறோம்னா, இந்த பண்புகள் எல்லாம் யாருக்கு ஒத்து போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், அந்தி கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவனாக இருப்பான். 1 யோவான் 2:18-19 அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் அப்படின்ட்டு. சாத்தான் ஒளியின் தூதுவனை தான் வருவான். 2 கொரிந்தியர் 11:14-15 இருக்குது. அவனுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தெரித்துக் கொள்வார்கள். அந்தி கிறிஸ்து ஒரு ஆள் கிடையாது, பல அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி மத்திய 24:5 நம்ம பார்த்தோம். 1 யோவான் 2:18 பல அந்தி கிறிஸ்துகள் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். தானியேல் 7:25 அவன் எவ்வளவு நாள் ஆட்சி பண்ணணுமா? ஒரு காலமும் காலங்களும் மறைக்காலமும் 1260 வருஷம். ஒரு தனி மனிதன் இந்த ஆட்சியை வந்துட்டு பண்ண முடியாது. அடுத்து யூதாசன் ஆவியை உடையவனாக இருப்பான். அவன் ஒரு டூப்ளிகேட், அவன் ஒரு ஃபேக், அவன் வந்துட்டு ஒரிஜினல் கிடையாது. ஸோ டூப்ளிகேட் இல்லை ஃபேக்காக இருக்கணும்னா முதல்ல அவன் இயேசுவோட அப்போஸ்தலன்னு சொல்லி தன்னை சொல்லிக்கணும். கேட்டின் மகனை போல வந்துட்டு யூதாச மாதிரி ஒரு துரோகியாக இருக்கணும், நண்பனை போல வேஷம் தரித்து கொண்டு. அவன் விசுவாச துரோகத்தில் ஈடுபட்டிருக்கணும். தன்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு விசுவாச துரோகம், இயேசுவை அறிஞ்சவங்க மட்டும்தான் விசுவாச துரோகம் பண்ண முடியும். கிறிஸ்தவத்துக்கு வெளியில் விசுவாச துரோகம் கிடையாது. ஸோ கிறிஸ்தவத்துக்குள்ளாரே இயேசுவை அறிஞ்சுக்கிட்டு விசுவாச துரோகம் பண்ணுறவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் அக்கிரமத்தை எல்லாத்தையும் ரகசியமாக பண்ணுவான். அவனோட அநீதியை வந்துட்டு வஞ்சகமாக, ட்ரிக்காக, டிசப்டிவாக வந்துட்டு பண்ணுவான். இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் இவங்களோட நம்பர் 1 ட்ரிக் பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சகம். அடுத்து அவன் ஒரு பொய்யனாக இருப்பான், வஞ்சகனாக இருப்பான்னு வசனம் பார்த்தோம். இதெல்லாம் யாருக்கு ஒத்து போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையோட லீடராகிய இந்த போப்புக்கு தான் ஒத்து போகுது. இன்னும் அநேக பண்புகள் இருக்குது. இந்த பண்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். நானே கிறிஸ்துன்னு சொல்லி இன்னைக்கு யார் சொல்கிறா? விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். இந்த ஆன்டின்ற வார்த்தையோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, ஆன்டி மீன்ஸ் இட்ஸ் வைஸ் கேப்டன்னு சொல்கிறோம். வைஸ் கேப்டன்னா அவர் கேப்டனுக்கு எதிரானவரா? இல்லை. அவர் கேப்டன் இல்லைன்னு சொன்னால் கேப்டனுக்கு பதிலாக கேப்டன் மாதிரி ஆக்டிங் பண்ணுறவர் தான் வைஸ் கேப்டன். வைஸுக்கு இன்னொரு மீனிங் தான் விக்கர். விக்கர்னாக்கா இன் த பிளேஸ் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப், இட்ஸ் அ சப்ஸ்டிடியூட். ஐ ஆம் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறவன் தான் இந்த விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். இன்றைக்கி இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் உலகத்தில் இது போப் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு ஒத்து போகும். ஸோ ஆன்டி கிரைஸ்டோட உண்மையான மீனிங் இயேசுவுக்கு எதிரின்னு கிடையாது. ஐ ஆம் கிரைஸ்ட், விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறது ஆன்டி கிரைஸ்டோட உண்மையான மீனிங். இன்றைக்கி நம்ம அநேகம் பேர் என்ன பண்ணுறோம்? ஆன்டி கிரைஸ்ட்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம இயேசுவுக்கு எதிரின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் இயேசுவுக்கு நண்பன் மாதிரி வேஷம் போடுறவன். ஆன்டி போப்புன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஆன்டி போப்பு யார்? போப்புக்கு எதிரியா? இல்லை. போப் மாதிரி தன்னை வேஷம் போட்டுக்கிட்டவனுக்கு பேர் தான் வந்துட்டு ஆன்டி போப். அட் அ டைமில் 2 போப் 3 போப்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆன்டி போப்ஸ்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆன்டி போப்னாக்கா போப் மாதிரி தன்னை காமிச்சு வேஷம் போட்டவனுக்கு பேர் தான் ஆன்டி போப். அது மாதிரி வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட்னா யார்? இயேசுவை போல தன்னை காமிச்சுக்குவோம், இயேசுவோட அப்போஸ்தலன் போல தன்னை காமிச்சுக்குவோம். ஸோ இந்த போப் வந்துட்டு தன்னை இயேசுவை போல எப்படி காமிக்கிறான்? இதை இயேசுப்பாவே சொல்லிட்டார் மத்தேயு 24:5. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதில் 2 கேட்டகரி இருக்குது. நம்ம மத்தேயு 24 பார்த்தீங்கன்னா கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள்னு 2 குரூப் இருக்குது. கள்ள கிறிஸ்துக்கள் யாருக்கு ஒத்து போகும்னு பார்த்தீங்கன்னா போப்புகளுக்கு மட்டும்தான் கள்ள கிறிஸ்துக்கள் ஒத்து போகும். கள்ள போதகர்கள் யாருக்கு ஒத்து போகும்? இது இந்த ப்ராட்டஸ்டன்ட் சபைகளில் இருக்கிற அந்த கள்ள போதகர்கள், பாஸ்டர்ஸ்க்கு ஒத்து போகும். ஈவன் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற அந்த ப்ரீஸ்ட், பாதிரியார்கள், அந்த பிஷப்ஸ், அந்த கார்டினல்ஸ் அவங்களுக்கு ஒத்து போகும். கள்ள கிறிஸ்து, தன்னை கிறிஸ்துன்னு சொல்லிக்கிறது ஒரே ஒரு ஆள், போப் மட்டும்தான். கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள் 2 செப்பரேட் டிஸ்டிங்ஷன் ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு.
1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொல்லி யார் சொல்றா? இன்னைக்கு இந்த போப்பு தான் சொல்றோம். ஏன்னா நானே கிறிஸ்துன்னு சொல்றான், விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். நானே கிறிஸ்துன்னு சொன்னா இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொல்லி அவன் வந்துட்டு மறுதலிக்கிறான். அதனால இந்த ஒரு பண்பும் வந்துட்டு இந்த ஒரு அடையாளமும் அவனுக்கு போப்புக்கு நல்லா ஒத்து போகுது. தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனா இருப்பான். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை படிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனுக்கு மேலாக தன்னைத்தான் உயர்த்துகிறவனா இருப்பான். இப்போ வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வந்துட்டு மனிதர்களை படைக்கிறாரு. படிச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு தனக்கு பிரதிநிதிகளாக யாரை வைக்கிறார்? முதல்ல நியாயாதிபதிகளை வைக்கிறார் இல்லையா? நியாயாதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இல்லை ஜட்ஜஸ்ன்னு சொல்லலாம். யார்? யோசுவா மாதிரி ஜட்ஜஸ் இல்லை சாம்வேல் மாதிரி ஜட்ஜஸ் வைக்கிறாரு. அவங்கள வச்சு தான் வந்துட்டு ஆளுகை பண்ணுறார். அதுக்கப்புறம் இவங்க எனக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜா வேணும்னு கேட்டப்ப சரி ஓகே நீ கேட்டுட்டா போய் தொலைன்னு சொல்லி அவர் ராஜாவை கொடுக்குறாரு. சவுல் ராஜா மாதிரி, அடுத்து தாவீது ராஜா மாதிரி ராஜாக்களை கொடுத்து ராஜாக்கள் மூலியமாக கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஸோ முதல்ல அவர் கர்த்தர் ஆளுகை செஞ்சது யார் மூலியமா? நியாயாதிபதிகள் மூலியமா. ரெண்டாவது அவர் ஆளுகை செஞ்சது யார் மூலியமா? ராஜாக்கள் மூலியமா. ஆனால் இந்த உலகத்தில் நான் எந்த நியாயாதிபதிக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், எந்த ஒரு ராஜாவுக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற யார் ஆள் வந்துட்டு ஒரு ஆள் தான். ஏன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்களையே எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுறதுன்னா சபையை விட்டு விலக்கி வைக்கிறது. இனிமேட்டு நீ வந்துட்டு இந்த கத்தோலிக்க சபையில் கிடையாது, இவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ராஜாக்களை பார்த்தே போப் சொல்லியிருக்கிறாரு. இவனோட அந்த எக்ஸ்கம்யூனிகேஷனுக்கு பயந்துக்கிட்டு இவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட ராஜாக்களே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறாங்க. இவனோட காலை கிஸ் பண்ணி இவனை பார்த்த ஹிஸ் ஹோலினஸ்ன்றது அது வானக தந்தை ஒருவருக்கே நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை. ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. சங்கீதம் 111 8-9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம். ஸோ வானக தந்தையோட பேர் என்னது? ரெவரண்ட். அந்த பேரை வச்சுக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு வந்துட்டு ஹோலி அண்ட் ரெவரண்ட். இன்னைக்கு இந்த ரெவரண்ட்ன்ற பேரை பார்த்தீங்கன்னா அநேக போதகர்கள் வந்துட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அநேக போதகர்கள் வந்துட்டு ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு வச்சுக்கிறாங்க. ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்ற இந்த பேரை வந்துட்டு வச்சிருக்கிற ஆள் யாருனாக்கா போப்பு. அது இல்லாமல் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இவனுக்கு இருக்குது. டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கிறதுனால இவன் எந்த ஒரு ராஜாவுக்கும் கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு நியாயாதிபதிக்கும் கீழ்ப்படியணுன்ற அவசியம் இல்லை. எல்லா ராஜாக்களுக்கும் மேலே நான் தான், எல்லா நியாயாதிபதிகளுக்கு மேலே இந்த உலகத்தில் நான் தான் இருக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? தேவாதி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருக்கிறான். அடுத்து வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் வந்து எந்த அளவுக்கு ராஜாக்களெல்லாம் அவமானப்படுத்தி இருக்கிறான் அப்படின்றது. இதுக்கு பேர் த ரோட் டு கெனோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹோலி ரோமன் எம்பையர்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. 800 ஸ்டார்ட் ஆச்சு. 800 டிசம்பர் 25 அன்னைக்கு ஷார்லிமென்ற ராஜா மூலியமாக ஹோலி ரோமன் எம்பையர்னு ஒன்று புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வழி வந்த ஒரு எம்பரர், ஒரு ராஜா, அவனோட பேர் வந்துட்டு 4ஆம் ஹென்றி த ஃபோர்த். இந்த ஹென்றி த ஃபோர்த் அந்த போப்பை என்ன பண்ணிட்டானாக்கா எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டான். எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணோடனே அவனை வந்துட்டு நீ 1 வருஷத்துக்குள்ளாரே என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் அவனை விட்டுருவேன், 1 வருஷத்துக்குள்ளார மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் எக்ஸ்கம்யூனிகேஷன் வில் ஸ்டாண்ட் ஆஸ் இட் இஸ். இந்த ராஜா என்ன பண்ணான்ற அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் நேராக அந்த ராஜா வந்துட்டு போப்பை சந்திக்கிறதுக்கு நடந்து போயிருக்கிறான். வாக் டு கெனோசா. போப்பை சந்தித்து மன்னிப்பு கேட்கறதுக்காக அவன் போயிருக்கிறான். மன்னிப்பு கேட்கறதுக்காக போய் அந்த போப்போட அந்த அரண்மனைக்கு வெளியில் நின்றுக்கிறான். 3 நாள் குளிரில் இரவும் பகலும் காலில் வந்துட்டு ஷூ கூட வந்துட்டு போடாமல். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஜெர்மனியில் ஃப்ரான்ஸ்லலாம் எந்த அளவுக்கு குளிர் இருக்கும், பனி இருக்குன்னு சொல்லி 3 நாள் போப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போப்போட அரண்மனைக்கு வெளியில் வெயிட் பண்ணியிருக்கிறான். 3ஆவது நாள் போப்பு ஜம்மா வெளியில் வந்து இப்போ நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருக்கிறான். 3ஆவது நாள் அவன் மன்னிப்பு கேட்டுட்டு போப்புக்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு திரும்ப போயிருக்கிறான். இது ராஜாவோட நிலைமை. இவன் சாதாரண குறுநில மன்னன்லாம் கிடையாது. ஹோலி ரோமன் எம்பரர்னா அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வெஸ்டர்ன் ரோம், அந்த 10 நாடுகளோட தளபதி இவன் தான். 10 நாடுகளோட ராஜா. இவனோட நிலைமையை பார்த்தீங்கன்னா போப்புக்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறதா இவனோட நிலைமை. ஸோ அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. கொத்தா 5000, 10,000, 20,000, 1,00,000ன்னு சொல்லி மக்களை கொண்டு குமிச்சிருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக போனாங்க. பாதி பேர் வந்துட்டு பைபிள் பிலீவிங் கிறிஸ்டின்ஸ், பாதி பேர் கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்க. யாரை கொல்றதுன்னு சொல்லி அந்த தளபதி கேள்வி கேட்குறான். எல்லாரையும் கொல்லு, ஒவ்வொருத்தராக பிரித்து பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, எல்லாரையும் கொல்லுன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ இதுதான் போப்புகளோட உண்மையான முகத்திரை.
இதை கிழிக்கிறதுக்கு தான் ஏசப்பா வந்து நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பேப்பல் டியாரா. நாங்கள் தான் வந்துட்டு உலகத்தில் எல்லா ராஜாக்களுக்கு ராஜா, அதிபதிக்கு அதிபதி, ரூலர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்கிறோம். இந்த பேப்பல் டியாராவை பார்த்தீங்கன்னாக்கா இதில் 3 அடுக்கு இருக்கும், பல கோடி மதிப்புள்ளது. இது மாதிரி வந்துட்டு நிறைய பேப்பல் டியாராஸை வந்துட்டு இன்னமும் வச்சுருக்கிறாங்க. அந்த வேட்டிக்கன் மியூசியம்னு ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் நிறைய பேப்பல் டியாராஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் அவன் தன்னைத்தானே என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்கள். ரூலர் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை. சாத்தான் தான் உலகத்தின் அதிபதி, தன்னைத்தானே அப்படி சொல்லிக்கிறதுனால சாத்தானின் மகன்னு சொல்லி அவன் அழகாக ப்ரூவ் பண்ணுறான். அடுத்து விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிக்கிறான், நானே கிறிஸ்துன்னு சொல்கிறான். பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ், அவன் தான் வந்துட்டு பிரதான ஆசாரியர்னு சொல்லி இயேசுவோட பிரதான ஆசாரியர் பட்டத்தை வந்துட்டு அவன் மறுதளிக்கிறான். இது ஒரு சின்ன லிஸ்ட். பேட் போப்ஸ், கேடான போப்பாண்டவர்கள். இவங்கெல்லாம் உண்மையில எப்படி இருக்கிறாங்க, இவங்களோட முகத்திரை பின்னாடி என்னது, வெளியில் நடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளார என்ன பண்ணுறாங்க. இதை நம்ம ஏன் பண்ணுறோம்னா அந்தகார கிரியைகளை நம்ம கடிந்து கொள்ளணும். எபேசியர் 5:11 படி we have to expose evil, அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளணும். போப் ஸ்டீஃபன் த 6th அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் 800களில். இவர் தனக்கு முன்பாக இருந்த ஒரு போப், அவர் இறந்து போயிட்டார். அவரோட சரீரத்தை தோண்டி எடுத்து அவரோட விரலெல்லாம் கட் பண்ணி அவருக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்து அவர் அதுக்கப்புறம் வந்து தூக்கி ஒரு நதியில் எரிஞ்சிட்டார். இது ஒரு சின்னோண்டு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா த ரூல் ஆஃப் ஹார்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போப்போட ஆட்சியில் த ரூல் ஆஃப் ஹார்லெட், ஒரு வேசி ஒரு 5 போப்பை நியமிச்சா, அதுக்கு பேர் த ரூல் ஆஃப் ஹார்லெட்ஸ். வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அநேக அசிங்கங்கள் போப்பாண்டவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. போப் ஜான் த 12th, இவர் விபச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. விபச்சாரம், இன்னொருத்தரோட மனைவியோட விபச்சாரம் பண்ணி அந்த கணவன் பார்த்தப்ப அந்த கணவன் அந்த போப்பை பார்த்த இடத்துல கொண்டுட்டான். இதுதான் போப் ஆண்டவர்களோட நிலைமை. போப் ஆண்டவர், அந்த ஆண்டவர்ன்ற பேரை ஒரு மனுஷன் வச்சுக்கலாமா? போப் பெனடிக்ட் த 9th, இவர் போப்பு பட்டத்தையே விட்டு போட்டார். நிறைய தடவை வித்துருக்கிறார். பார்த்தீங்கன்னா இவர் இடையில கேப் விட்டு வந்து இருந்திருக்கிறார். அடுத்து போப் அர்பன் த 6th, இவர் தனக்கு எதிராக சதி பண்ண அந்த கார்டினல்ஸ் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு அவர் போப்பாண்டவர் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணது பத்தலை, எனக்கு வந்துட்டு கூக்குரல் சரியாக கேட்கலப்பா, இன்னும் நல்லா டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு சின்னோண்டு லிஸ்ட், ரொம்ப சின்ன லிஸ்ட். இது மாதிரி ஒவ்வொரு போப்பாண்டவர்களோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வெளியில் புனிதர்கள் சரித்திரம்னு சொல்லி ஒன்று எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே பக்கா ஃப்ராடு தானே, ஏமாத்து வேலை. ஆனால் உள்ளுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளார உண்மையான ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு போப்போட ஹிஸ்ட்ரி வந்துட்டு இருக்குது நமக்கு. 266 போப்பில் வந்துட்டு அந்த முதல்ல 300 வருஷம் வந்த ஆட்களை விட்டுருங்க. நான் அவர்கள்லாம் உண்மை கிறிஸ்தவர்கள், இயேசுவுக்காக உயிர் கொடுத்தவங்க. கிளமெண்ட்னு ஒருத்தர் போட்டிருப்பாங்க. கிளமெண்ட்டை பற்றி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். 300வது வருஷத்துக்கு மேலே வந்த ஆட்கள், அந்த போப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காசுக்கு அடிமைகளாகவும் கேட்டுக்கு அடிமைகளாக தான் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, அவன் எப்படி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்றான்? எருசலேம் ஆலயம் 3வது ஆலயம் கட்டப்படும். அந்த 3வது ஆலயத்தில் அவன் போய் உக்காந்துக்குவான். அப்போ தான் வந்துட்டு இந்த 70th வீக், டேனியல் 70th வீக் 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகும். ராப்சர் நடக்கும். அதுக்கப்புறம் அந்திகிறிஸ்து தலை வெட்டுவான், நம்மலாம் தலை வெட்டி செத்து போயிடலாம். இப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் விட்டுருக்குறாங்க. அது நம்ம படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம் படிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பான். இப்ப கேள்வி என்னன்னா, 3வது எருசலேம் தேவாலயம் கட்டப்படுமா? இதுதான் கேள்வி. இதுக்கு இன்னும் கொஞ்சம் வசனங்கள் ஆதாரத்தோட நம்ம இதை பார்க்கலாம். தானியேல் 11வது அதிகாரம் வசனங்கள் 36, 37, 38. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தனத்தினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். ஸோ தன்னை தேவனுக்கு மேலே காண்பிப்பான்னு சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2லையும் இருக்குது. தானியேல் 11வது அதிகாரத்திலையும் ஏசப்பா கொடுத்துருக்கிறார். பட் எந்த தேவனுடைய ஆலயம்? 2 ஆலயம் இருக்குது நமக்கு. வசனத்தில் 2 டைப் ஆஃப் ஆலயம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ஆலயம்.
இன்னொன்று கட்டிட ஆலயம். இயேசு வந்துட்டு எருசலேம் ஆலயத்திற்குள் புகுந்தார், இல்லை ஆலயத்தை விட்டு வெளியில் வந்தார். இது கட்டிட ஆலயத்தை குறிக்குது. இதுக்கு கிரீக் மொழியில் வந்துட்டு 2 வார்த்தைகள் இருக்குது. புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? அது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது, கிரீக்கில் வந்துட்டு ஆலயத்துக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வந்துட்டு நேயாஸ் இல்லை நாவோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாவோஸ்ன்ற வார்த்தை வந்துட்டு ஆவிக்குரிய ஆலயத்தை குறிக்கிறது. இன்னொன்று கட்டிட ஆலயம். கட்டிட ஆலயம்னா ஹியரான் கட்டிட ஆலயத்தை குறிக்குது. பட் இந்த வசனத்தில் எந்த ஆலயத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றதை பார்க்குறது தான் நமக்கு முக்கியமான தேவையாக இருக்குது. ஹியரான்ற வார்த்தை இது கல் மண்ணால் கட்டப்பட்ட கட்டிட ஆலயம். நாவோஸ்ன்ற வார்த்தை ஆவிக்குரிய ஆலயத்தை குறிக்குது. ஆவிக்குரிய ஆலயம்னா நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16 இருக்குது, 1 கொரிந்தியர் 6:19, லூக்கா 17:21 வந்துட்டு ஏசப்பா சொல்கிறாரு. ஆனால் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்தின வார்த்தை ஆவிக்குரிய ஆலயம், நாவோஸ்ன்ற வார்த்தை. ஆவிக்குரிய ஆலயம், இருதயமாகிய ஆலயத்தில் அவன் தன்னை தேவன் போல காண்பிப்பான். இதுக்கான ப்ரூஃப் இருக்குதா நம்மக்கிட்ட? கிரீக்கில் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹியரான்ற வார்த்தை இந்த கட்டிட ஆலயம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரத்தில் 5வது வசனம், மத்தேயு 12:6, மத்தேயு 21:12, மத்தேயு 24:1. 24:1 என்ன நடக்குது? இந்த அப்போஸ்தலர்கள்லாம் வந்துட்டு இந்த ஆலயம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட காமிக்கிறாங்க. இது கட்டிட ஆலயத்தை காண்பிக்கிறாங்க. மத்தேயு 26:55 இவ்வளவு இடங்களில் ஹியரான் கட்டிட ஆலயம்ன்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. நாவோஸ் ஆவிக்குரிய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, 2 தெசலோனிக்கேயர் 2:4. இப்போ நம்ம பார்க்குற வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:4 தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் போல காண்பிப்பான். யோவான் 2:21 அவர் தமது உடலாகிய ஆலயத்தை பற்றி சொன்னார். 2:19 என்ன சொல்கிறாரு? இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், இதை 3 நாளில் எழுப்புவேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இது கட்ட 46 வருஷம் ஆச்சுப்பா, நீ எப்படிப்பா அதை 3 நாளில் எழுப்புன்னு கேட்டதுக்கு இது தமது உடலாகிய ஆலயத்தை பற்றி பேசினார். உடல்ன்ற ஆலயம், இருதயம் என்னும் ஆலயம். இது கிரீக் பைபிளோட ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட்டு. மத்தேயு 24:1 இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கே வசனம் இருக்கு. ஜீசஸ் வென்ட் அவுட் அண்ட் டிபார்ட்டட் ஃப்ரம் த டெம்பிள். ஃபிசிக்கல் டெம்பிள் இங்கே குறிக்குது. ஹியரான்ற வார்த்தை இருக்குது. அடுத்த வசனம் பார்க்கலாம். மத்தேயு 21:12 இங்கே இங்கிலீஷில் வசனம் இருக்குது. அண்ட் ஜீசஸ் வென்ட் இன் டு த டெம்பிள் ஆஃப் காட். எருசலேம் ஆலயத்தை பற்றி குறிக்கிறதுனால ஹியரான்ற வார்த்தை இருக்குது. அடுத்து யோவான் 2:21 இங்கே பட் ஹீ ஸ்போக் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் ஹிஸ் பாடி. தனது உடலாகிய ஆலயத்தை பற்றி சொல்கிறார். இங்கே என்ன வார்த்தை இருக்குது? நாவோஸ்ன்ற வார்த்தை. இங்கே ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இருக்குது, G3485. ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இங்கே தெளிவாக இருக்குது. இது ஆவிக்குரிய ஆலயத்தை குறிக்கிற அந்த வார்த்தை. அடுத்து 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கேயும் நாவோஸ்ன்ற வார்த்தை அதே நம்பர், ஸ்ட்ராங்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 3485. அடுத்து 1 கொரிந்தியர் 6:19 வந்துட்டு இங்கேயும் அதே நாவோஸ்ன்ற வார்த்தை, ஸ்ட்ராங்ஸ் நம்பர் 3485. முக்கியமான வசனத்துக்கு வரலாம். தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் போல காண்பிப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். என்ன வார்த்தை? நேயான்ற வார்த்தை, அதே ரூட் வேர்டு 3485. ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் வந்துட்டு இதே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஆலயத்தை பற்றி தான் அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறாரே ஒழிய கட்டிட ஆலயத்தை பற்றி பேசலை. ஸோ 3ஆம் ஆலயம் கட்டப்படுமா? வாய்ப்பே இல்லை. 3ஆம் ஆலயம் எருசலேமில் கட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஏன் இப்படி கட்டுக்கதையெல்லாம் கிளப்பி விட்றாங்கன்னா இது மேஜிக் நடக்கிற மாதிரி. நீங்கள் மேஜிஷியன்ஸோட மேஜிக்கை சின்ன வயசுலலாம் பார்த்துருந்தீங்கன்னா அவன் வலது பக்கத்தில் மேஜிக் நடக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் கை காமிப்பான். ஆனால் மேஜிக் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் நடந்துகிட்ருக்கும். மேலே பாருன்னு சொல்லுவான், மேஜிக் கீழே நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு மெஜிஷியனோட டாக்டிக். இன்றைக்கி மேஜிக் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் சூனியக்காரவங்க அப்படின்னு சொல்லி வெளிப்பாடில் சொல்லியிருக்குது. இந்த சூனியக்காரர்கள் அவங்க சூனியத்தை விட்டு மனம் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சூனியக்காரவங்க இப்படி தான் மேஜிக் பண்ணுவாங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாவோஸ், எதுவுமே கட்டிட ஆலயம் கிடையாது. அங்கே நான் தேவாலயத்தை காணவில்லை. வெளிப்படுத்தல் 21:22 யோவான் சொல்கிறோம். அங்கே நான் தேவாலயத்தை காணவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே அங்கே தேவாலயமாக இருந்தார் அப்படின்ற வசனம் இருக்குது. இந்த மாதிரி அநேக இடங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்துட்டு ஆலயம்ன்ற வார்த்தை இருக்குது. ஏன் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் இருக்குது. தேவாலயத்தை அளந்து பார் அப்படின்றாங்க. ஆனால் அந்த தேவாலயமும் நாவோஸ்ன்ற வார்த்தை தான் ஆவிக்குரிய ஆலயம். வெளிப்படுத்தலில் ஒரு இடத்துல கூட ஹியரான்ற வார்த்தை கிடையாது. கட்டிட ஆலயம்ன்ற வார்த்தை ஒரு இடத்துல கூட வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கிடையாது. ஸோ இங்கே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் வர இந்த ஆலயம் ஆவிக்குரிய ஆலயம்.
ரோமன் கத்தோலிக்கர்கள் அவங்களோட இருதயமாகிய ஆலயத்தில் யாரை கடவுளாக வச்சுருக்கிறாங்க? போப்பாண்டவரை தான் வந்துட்டு கடவுளாக வச்சுருக்கிறாங்க. இதை நானே பர்சனலாக அனுபவிச்சிருக்கிறேன். எங்கள் குடும்பங்கள் எல்லாமே ரோமன் கத்தோலிக்க குடும்பம். சுவிசேஷன் சொன்னப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு எப்படி எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு எங்களோட பேசுகிறதும் வந்துட்டு கிடையாது. ஸோ இதுதான் தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் போல் வந்துட்டு அவன் காண்பிக்கிறான். ஸோ போப் வந்துட்டு அவங்களோட இருதயத்தில் கடவுளை போல் இருக்கிறதுனால அவங்களோட கூட பிறந்தவங்களோ இல்லை நண்பர்களோ பிள்ளைகளோ அப்பாவோ அம்மாவோ யாருமே அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு முக்கியம் யாருன்னாக்கா போப் மட்டும்தான். வசனம் தெரிஞ்சால் மட்டும்தான் பிழைக்க முடியும் அதில். ஸோ எருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டப்படுமா? கண்டிப்பாக கட்டப்படாது. வாய்ப்பு கிடையவே கிடையாது. இன்னைக்கு எருசலேமை பாருன்னு சொல்லி இன்னைக்கு போதகர்கள் எல்லாம் வந்து எருசலேமை பார்க்க சொல்கிறாங்க. நம்ம பார்க்க வேண்டிய இடம் ரோமை பார்க்கணும். இவன் என்ன பண்ணுறான், அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான், அவனோட வஞ்சகத்தின் ஆவி வந்துட்டு எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தன்னை என்ன சொல்கிறான்? ஹோலி ஃபாதர் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். திருத்தந்தை அப்படின்னு தான் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்கர்கள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த திருத்தந்தை யாரோட பேர்? பிதாவாகிய தேவனுடைய பேர். ஸோ இந்த பிதாவாகிய தேவனுடைய பேரை வந்துட்டு இவன் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னை கள்ள போதகன்னு சொல்லி அவன் தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ஸோ கிறிஸ்தவத்தில் இருண்ட காலம்னு சொல்லி சொல்கிறாங்க. 538 1798 வரைக்கும் இந்த 1260 வருஷம் ஆட்சி பண்ணி அதில் வந்துட்டு எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒடுக்கி கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொலை பண்ணது அந்தி கிறிஸ்து போப் ஒரு ஆள் தான். இதை வந்துட்டு எந்த ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டரும் பண்ணல. அவங்களாம் மகள்கள். நிறையா இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட் சபைகள்லாம் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் வேசி மகள்களாக இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் எப்படி காண்பிக்கிறான்னு சொல்லி இதெல்லாம் வந்துட்டு ஒரு 30, 40, 50 வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதில் இவன் பல்லக்கில் தான் போவான். பல்லக்கில் போய் இவன் பல்லக்கில் எங்கே போவான்னா சர்ச்சுக்குள்ளார இப்படி தான் போவான். இது கலர் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவன் தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் போல் காமிச்சு எல்லா மனிதரை பார்க்கலும் நான் தான் பெரியவன், அவன் வந்து தன்னை தேவனை போல் காமிக்கிறான். ஆனால் இதில் தானியேலில் 11:36 நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அரண்களின் தேவனை வந்துட்டு அவன் கனம் பண்ணுவான் அப்படின்றத பார்த்தோம். அரண்களின் தேவன்னா என்னது அப்படின்றத செக் பண்ணலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:4 தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து தானியேல் 11:36 ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீருமட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை யார் இன்னைக்கு மதிக்க மாட்டா? ரோமன் கத்தோலிக்க போப்பும் அவனோட சேர்ந்த அந்த பாதிரியார்களும் தான். அவங்களுக்கு மனைவிகள் கிடையாது. ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. அடுத்து அரண்களின் தேவன். அரண்களின் தேவன்னாக்கா த காட் ஆஃப் ஃபோர்ட்ரஸஸ். த காட் ஆஃப் ஃபோர்ட்ரஸஸ் அப்படின்னாக்கா இறந்து போன அந்த பரிசுத்தவான்களை புனிதர்கள், கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்கு இவர் தான் வந்துட்டு பேட்ரன் செயின்ட்டு, ஃப்ரான்ஸுக்கு இவர் தான் பேட்ரன் செயின்ட்டு. உனக்கு கணக்கு வரலையா, கணக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு செயின்ட்டு, நீ கூலி வேலை செய்கிறியா உனக்கு இந்த செயின்ட்டு, நீ வந்து லாயராக இருக்கிறியா உனக்கு இந்த செயின்ட்டுன்னு சொல்லி அவன் வந்து லாயராக இருக்கிறவன்லாம் அவன் அந்த செயின்ட்டு மட்டும்தான் வந்துட்டு ஜெபம் பண்ணுவான். அடுத்து வந்துட்டு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வரலன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. குறிப்பாக கார்பெண்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு செயின்ட் ஜோசப்ட்ட வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க. யாருமே ஃபைனலாக இயேசுகிட்ட ப்ரே பண்ண மாட்டாங்க. இதுதான் அரண்களின் தேவன். அவனோட வேலையை 365 நாளுக்கும் 365 புனிதர்கள் பேரை கொடுத்து 365 நாளும் வந்துட்டு ஏசப்பாகிட்டிருந்து மக்களை பிரித்து வைக்கணும். அரண்களின் தேவனை வந்துட்டு பொன்னினாலும் வந்துட்டு வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான்னு சொல்லி போட்டிருக்கு. பேட்ரன் சயின்ஸ், புனிதர்களுடைய வழிபாடு. இதுதான் அரண்களின் தேவனை வந்துட்டு குறிக்குது. இதை பற்றி வந்துட்டு ஐசக் நியூட்டன் பெரிய சாப்டர் எழுதியிருக்கிறார் அரண்களின் தேவன்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே. அவர் ஒரு சயின்டிஸ்டாக தான் உங்களுக்கு தெரியும். பட் அவர் ஒரு தியாலஜி நான் பார்த்தீங்கன்னாக்க அவர் நிறைய இதை பற்றிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு. பட் இந்த தடை செய்கிறவன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தில் அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறது, தடை செய்கிறவன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரைனிங், ரெஸ்ட்ரைன்ஸ். இதை சிம்பிளாக சொல்லப்போனால் ரெஸ்ட்ரைனர், தடை செய்கிறவன்.
இது ஆவியானவர் தான் சொல்லி இன்னைக்கு அநேக போதர்கள் 90% மேலே தடை செய்கிறவன் வந்துட்டு ஆவியானவர் தான் அந்தி கிறிஸ்து உலகத்தில் தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பூமியை விட்டு ராப்சரில் எடுக்கப்பட்டு போனதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஆவியானவரை பார்த்தா அவன் இவன்னு சொல்லி எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்கா? கர்த்தரை வந்துட்டு எப்பொழுதுமே அவர், இயேசு வந்தார்னா எப்பொழுதுமே அவர், ஆவியானவர்னா ஆவி இல்லை ஆவியானவர், பரிசுத்த ஆவி இல்லை பரிசுத்த ஆவியானவர். மரியாதையாக தான் வந்துட்டு எப்பொழுதும் ஆவியானவரையோ இயேசுவையோ சொல்லியிருக்கிறான் அப்போஸ்தலன் பவுல். எங்கேயாவது ஆவியானவரை மறைச்சு பேசணும்னு அவனுக்கு ஒரு லாபம் இருக்குதா? ஆவியானவரை மறைச்சு பேசினா அவனுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? ஒரு லாபமும் கிடையாது. அப்போ இது ஒரு பொய்யான ஒரு கள்ள போதகம். தடை சேகரன் பரிசுத்த ஆவின்னு சொல்கிறது ஒரு பெரிய கள்ள போதகம். அவன் இவன்னு சொன்னாலே அது ஒரு மனுஷன்தான் வசனத்தில். அது வந்துட்டு ஆவியானவராவோ இயேசுவாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த தடை செய்கிறவன் யாருன்னு சொன்னாக்க இது சீசர் ராஜா. அந்தி கிறிஸ்து எந்த ஊரில் வெளிப்படணும்? ரோமில் மட்டும்தான் வெளிப்பட முடியும். பட் இது அப்போஸ்தலன் பவுல் எழுதினப்போ ரோமில் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா? அப்போ ராயன் இருந்தான், சீசர் ராஜா இருந்தான். சீசர் ராஜா அவன் தடை செய்கிறவனாக இருக்கிறான். அந்தி கிறிஸ்து ரோமில் தான் வரணுன்றது தீர்க்க தரிசனம். ஸோ சீசர் ராஜா விழுந்த பிறகு தான் வந்துட்டு ரோமில் சின்ன கும்பாகி அந்தி கிறிஸ்து ஸ்லோவாக முளைக்கணும். ஆனால் இதை வந்துட்டு வெளிப்படையாக ஏன் சீசர் ராஜான்னு சொல்லி எழுதலை? அவன் சீசர் ராஜான்னு சொல்லி எழுதியிருந்தா அப்போ என்னோட ஆட்சி முடிஞ்சு போயிருமா, என்னோட பசங்கள்லாம் ராஜாக்கள் ஆக மாட்டாங்களான்னு சொல்லி தெசலோனிக்கே மக்களையும் கொண்டிருப்பான், பவுலையும் பின்னாடி விரட்டி இருந்திருப்பான். ஸோ தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தெசலோனிக்கே மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காகவும் அவர் வந்துட்டு கோடு வேர்டில் எழுதிட்டு என்ன சொல்கிறார், நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேனே, அவங்க கூட இருக்கும்போதே நான் சொன்னேன் இல்லையா, அதை ஞாபகப்படுத்திக்கங்க அப்படின்றார். ஸோ கூட இருக்கும் பொழுதே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, சீசர் ராஜா வந்துட்டு எடுபட்டு போகணும், அவன் தான் தடை செய்கிறவன், அவன் தடை செய்கிறவன் எடுக்கப்பட்ட பிறகு சின்ன கொம்பு அங்கே வந்துட்டு வெளியில் வரணும். தடை செய்கிறவன் எந்த வருஷத்தில் வந்துட்டு எடுபட்டு போனான்? 476 476 AD பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், மேற்கத்திய ரோம ராஜ்யம் அது தகர்க்கப்பட்டு அங்கே வந்துட்டு இருக்கிற ரோம ராஜ்யத்தோட தலைவனாகிய சீசர் அவன் அப்போ பிடிபட்டான். கடைசி சீசர் பேர் ரோமுலஸ் அகஸ்டுலஸ். ரோமுலஸ் அகஸ்டுலஸ் கைது பண்ணப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் சீசர்ன்ற வார்த்தை ரோமில் கிடையாது. ஸோ ரோமில் வந்துட்டு ஒரு பெரிய பவர் வேக்வம் வந்துருச்சு. அந்த வேக்வம் வந்ததுனால அங்கே வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. சின்ன கும்பு அந்தி கிறிஸ்து ஸ்லோவாக வளர்றான். வளர்ந்து அங்கிட்ட ஒரு 50 வருஷத்தில் வந்துட்டு பார்த்தா அவன் பெரிய ஆள் ஆகிடுறான். 538 அவனுக்கு பெரிய பதவி கிடைக்குது. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி ராஜா ஜஸ்டினியனால் அவனுக்கு பதவி கிடைக்குது. ஸோ இந்த சீசர் ராஜா தான் வந்துட்டு இந்த தடை செய்கிறவன். இதை யார் எழுதியிருக்கிறான்னு சொன்னால் ஐரினேயஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பாலிகார்ப் அப்படின்றவரோட சீடர். இந்த பாலிகார்ப் யாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவானோட சீடர். டைரெக்டாக யோவான் வாயிலிருந்து விஷயம் வந்திருக்குது. அப்போஸ்தலனாகிய யோவானோட சீடர் பேர் பாலிகார்ப். பாலிகார்ப்போட சீடர் பேர் ஐரினேயஸ். இவர் 202 இறந்துட்டார். இவர் அப்போவே எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த தடை செய்கிறவன் வேற யாரும் இல்லை, சீசர் ராஜா தான். சீசர் எடுபட்டு போன பிறகு அந்தி கிறிஸ்து ரோம்ல இருந்து முளைப்பான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின ரைட்டிங்ஸ் இன்ன வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. அவன் ஒரு பொய்யன் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அந்தி கிறிஸ்து ஒரு பொய்யன்றதுக்கு டொனேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன் ராஜா எங்களை அங்கீகரிச்சப்ப எங்களுக்கு இவ்வளோ பெரிய நிலபுலங்களெல்லாம் கொடுத்தாரு, ரோமை எங்களையே வச்சுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான டாக்குமெண்ட் ஒன்று, ஃபேக் டாக்குமெண்ட் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வராதனால ராஜாக்கள் இதை நூற்றாண்டுகளாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பல நூற்றாண்டுகளாக ராஜாக்கள் இதை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு கண்டுபிடிச்சு, இது ஃபேக் டாக்குமெண்ட், இவங்க ஏமாற்றிருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்க சபை இது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. போப்புகளுக்கு பொய் சொல்கிறதோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு கொலை பண்ணுறதோ வந்துட்டு மூச்சு விடுற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு தெரிகிறது என்னது, போப்பு தான் அந்தி கிறிஸ்து. அவன் ஒரு கிறிஸ்தவனாக தான் இருப்பான், கிறிஸ்தவ போர்வைக்குள்ளே இருப்பான், வஞ்சகனாக இருப்பான், அவன் பொய் சொல்லுவான், அவனோட அக்கிரமத்தை ரகசியமாக வச்சுக்குவான், அவனோட அநீதியை வந்துட்டு வஞ்சகமாக வந்துட்டு வச்சுக்குவான். அவன் தேவனுடைய ஆலயத்தில், இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு தன்னை தேவன் போல காண்பிப்பான். 3வது ஆலயம் கட்டப்படும்னு சொல்லி மக்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ இவ்வளவு அநீதிகளையும் வந்துட்டு பண்ண இந்த போப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படின்றதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம் வேண்டாம். ஸோ இதோட நமக்கு 4 டாபிக் முடிஞ்சிருச்சு.